5 to 8 lakhs per annum salary கிடைக்கும். அச்சோ ஜாவாங்கறானே பைத்தானுங்கறானே இது என்னன்னே தெரியல பைத்தியம் பிடிக்குதேன்னுவாங்க. அவங்களால இத லேர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பா ஃப்ரீ எவாலுவேஷன். அந்த ஃப்ரீ எவாலுவேஷன் நீங்க வரலாம். 1 ரூபாய் கூட ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. அண்ட் ரெஸ்யூம் மட்டும் எடுத்துட்டு வந்து அட்டெண்ட் பண்ணலாம். நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ்ல ஒரு ஃப்ரெஷருக்கு ஜாப் பிளேஸ்மென்ட் பண்ண முடியலன்னா எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியால யாருனாலும் பண்ண முடியாது. தமிழ் மீடியம்ல படிச்சவங்க ஐடி ஜாப்ல வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு மித் இருக்கு. டெக்னாலஜிஸ்ல இருந்து போகும்போது இந்த ரவுண்டே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஹாய் மக்களே, இப்ப 2024ல எல்லாரும் பாஸ்ட் அவுட் ஆயிட்டு எந்த வேலைக்கு போலாம், எப்படி போலாம், எங்க போனா நிறைய காசு வரும், எங்க போனா கம்மியா காசு வரும் அப்படின்லாம் நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா அதெல்லாம் பாதாளத்துல போய் விழுற மாதிரி சில சென்டர்ஸ்ல போய் விழுந்துருவீங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம இருக்கிறதுக்காக அக்கா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வந்திருக்கேன். ஹாய் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். ஓகேங்க சார், இப்ப 2024 பாஸ்ட் அவுட் ஆயிட்டாங்க. அவங்க ஐடில ஜாயின் பண்ணணும். ஆனா எனக்கு அதை பத்தின ஃபுல் நாலேஜ் இல்ல. என் வீட்ல எல்லாருமே ஃபார்மர்ஸ் அப்படி இப்படிதான் இருக்காங்க. எனக்கு இதை பத்தின கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு கூட ஆள் இல்ல அப்படின்னா அவங்களை இங்க கொண்டு வந்து விட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஐடி ஜாப்ஸ்க்கு ஃப்ரெஷர், அதாவது 2024 பாஸ்ட் அவுட், எனி டிகிரி எனி டிபார்ட்மெண்ட் ஃப்ரெஷர் வரலாம். ஓகே, அதாவது தமிழ் படிச்சிருக்கேன், இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், எது வேணாலும், எந்த டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட். இப்ப 2024 2023ல ஒருத்தர் டிகிரி முடிச்சிருக்காரு அப்படின்னா அவரு ஐடி ஜாபுக்கு எலிஜிபிள் தான். சரி, இப்போ இன் கேஸ் இதுல நான் அரியர்ஸ் வச்சிருக்கேன்னா நான் வந்து ஜாயின் பண்ண முடியுமா? அரியர்ஸ் வச்சிருந்தா ட்ரைனிங் எடுக்கலாம். பிளேஸ்மென்ட், அதாவது ஒரு டாப் எம்என்சி கம்பெனில பிளேஸ் ஆகிறதுக்கு டிகிரி கம்ப்ளீஷன் கம்பல்சரி. மக்களே, நீங்க கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம், அந்த क्वेश्चनக்கு நான் ஆன்சர் இங்க வாங்கி கொடுத்துட்டேன். ஓகேங்க சார், இப்போ வந்து எனக்கு ஃபுல் குக் வில்லேஜ்ல இருந்து நான் வரேன். நான் நல்லா படிப்பேன். ஆனா எனக்கு அந்த இங்கிலீஷ் கம்யூனிகேஷன்ங்கிறது சுத்தமா வராது. கம்ப்யூட்டர் நான் பார்த்தாலே பயமா இருக்கு. ஐடி ஃபீல்டுன்னு பார்த்து அந்த பெரிய பெரிய பில்டிங் பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படிங்கிறவங்க இங்க வந்து ஜாயின் பண்ணா அவங்களால வேலைக்கு போக முடியுமா? கண்டிப்பா. ஃப்ரெஷருக்கு ஜெனரலாவே இன்டர்வியூ, ஐடி கம்பெனி அண்ட் கம்யூனிகேஷன், இந்த மூணுலயுமே ஒரு ஒரு ஃபீல்ட் இருக்கும் கண்டிப்பா. இப்ப எக்ஸாம்பிள் தமிழ் மீடியம் அண்ட் சவுத் சைட்ல இருந்து வந்தாங்கன்னா அது இருக்கும். சோ நம்மளோட இதுல சூஸ் பண்ண வேண்டியது, ஒரு ஃப்ரெஷருக்கு கம்யூனிகேஷன் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அவ்வளவு இம்பார்ட்டன்ஸே கிடையாது ஆக்சுவலா. பிகாஸ் ஃப்ரெஷர் நம்ம ட்ரை பண்ண போறது ஃபுல் அண்ட் ஃபுல் டெவலப்பர் ரோலுக்கு தான். டெவலப்பர் ரோல் தான். எக்ஸாம்பிள் ஜாவா ஃபுல் ஸ்டாக், பைத்தான், .NET, இந்த மாதிரி டெவலப்பர் ரோலுக்கு தான் அதிகமா எடுப்பாங்க. ஓகே, இந்த வேர்ட் எல்லாம் கேக்குறதுக்கே இப்ப புதுசா தமிழ் BA தமிழ் படிச்சிருப்பாங்க. அவனுக்கு அச்சோ ஜாவாங்கறானே பைத்தானுங்கறானே இது என்னன்னே தெரியல பைத்தியம் பிடிக்குதேன்னுவாங்க. அவங்களால இத லேர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பா பண்ண முடியும். அதான் நம்ம ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட மாடரேட்டா ஸ்கோர் பண்ணா கூட பிளேஸ்மென்ட் கிடைச்சிரும். சூப்பர். ஆனா நீங்க ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட எடுத்து டாப்பரா இருந்தா கூட ஒருத்தருக்கு தான் ஜாப் கிடைக்கும். எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட. கரெக்ட். சோ அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, நான் கோடிங் ஜாப், எனக்கு கோடிங்கே இருக்க கூடாது, ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா அதுல காம்படிஷன் அதிகமா இருக்கும் அண்ட் பிளேஸ்மென்ட் ஸ்கோப் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க 1,00,000 பேர் வந்தா கூட 2 பேர் எடுப்பாங்க. அந்த 2 பேர் நம்மளா இருப்போமா டவுட். சோ அப்ப நாங்க ரெக்கமெண்ட் பண்ணா டெவலப்பர் ரோலுக்கு போறதா தி பெஸ்ட். ஓகே, இப்ப டெவலப்பர் ரோல் போகணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் படிக்கணும்? அதான் இப்ப ரிப்பீட் பண்ண, டெவலப்பர் ரோல்ல நீங்க எனி டெவலப்பர் ரோல் ட்ரை பண்ணலாம். ஆட்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐ படிங்க, கிளவுட் படிப்பாங்க. அதெல்லாம் நம்மளால படிக்க முடியுமா? ஃப்ரெஷரா எடுப்பாங்களா முதல்ல? அதான் இப்ப எனக்கு ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து கேட்டது என்ன அப்படின்னா, நான் வந்து மெக்கானிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தேன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சேன். என்னோட சீனியர் அண்ணன்ட்ட ஒருத்தன்ட்ட கேட்டேன். அவரோட கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். பாத்தீங்கன்னா, எனக்கு கோடிங்கே இல்லாம ஒரு கோர்ஸ் சொல்லுங்கண்ணா இவர் கேட்டாரு. அரிசியே இல்லாம சாப்பாடு, ஆமா, கோடிங்கே இல்லாத மாதிரி ஒரு கோர்ஸ் சொல்லுங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆக்சுவல் ஆன்சர் என்னன்னா ஆட்டோமேஷன் டெஸ்டிங் இல்ல டெஸ்டிங் வச்சுக்கோ. சோ இப்ப இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆன்சர். அப்ப இவர் என்ன கேட்டிருக்கோம்னா, ஃப்ரெஷர் நானு கோடிங் இல்லாம ஒரு ப்ரோக்ராம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தா அவரு டெஸ்டிங் சஜஸ்ட் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், காலேஜ் ஆன் கேம்பஸ்ல எங்கேயாவது நமக்கு டெஸ்டிங்க்கு வேலைக்கு எடுத்திருக்காங்களா? எடுக்க மாட்டாங்க. டெவலப்பருக்கு தான் ஃபர்ஸ்ட். அப்ப அதே தான் வெளியில வந்தாலும். சோ அப்ப ஒரு ஃப்ரெஷர் வந்து டெஸ்டிங் கோர்ஸ் படிச்சுட்டு எனக்கு ஜாப் கிடைக்கல அப்படின்னா அங்க ஸ்கோப் இருக்காது. ஓகே, அதாவது அவங்க எந்த ரூட்ல போணுமோ அதை விட்டுட்டு அடுத்த ரூட் டிவியேட் ஆகி ஃப்ரெஷரை எங்க எடுக்கவே மாட்டாங்களோ அந்த கோர்ஸ படிக்கிறது பியூர் வேஸ்ட். நம்பர் 1. நம்ம டிகிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்பந்தமா, அதாவது என்னால படிக்க முடிஞ்ச ஒரு டெக்னாலஜி எடுக்காம ஜஸ்ட் லைக் தட் அதை ஒரு லேர்ன் பண்ணிட்டு போறதுனால பிளேஸ்மென்ட் கிடைக்காது. சோ அப்ப அதுக்கேத்த மாதிரி சூட்டபிளா சூஸ் பண்ணணும். ஓகே, சரி. இப்ப வந்து ஒரு சிலர் மேத்ஸ் நல்லா போடுவாங்க, ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி நல்லா வரும், ஒரு சிலர் பிசிக்ஸ் அந்த மாதிரி வரும். இப்போ எனக்கு மேத்ஸ் நல்லா வருதுன்னா நான் எந்த லாங்குவேஜ் எடுத்து படிச்சா எனக்கு வேலை கிடைக்கும்ன்றத நீங்க அனலைஸ் பண்ணி சொல்வீங்களா? கண்டிப்பா. சோ இங்க ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ சூஸ் பண்ற மெத்தடே
ஆப்டிடியூட், லாஜிக்கல், ப்ராப்ளம் சால்விங், கம்யூனிகேஷன். சோ இதெல்லாம் 4 தான். இந்த 4ல எதுல பெட்டரா ஒர்க் பண்றாரோ அதுக்கேத்த மாதிரி காம்பினேஷன். இப்ப மேத்ஸ் ரொம்ப சூப்பரா வரும் ஜாவா, எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஜாவா, அண்ட் கம்யூனிகேஷன் சூப்பரா வரும் ப்ராடக்ட் சப்போர்ட். இந்த மாதிரி அவருக்கு எது பெட்டரா இருக்கோ அதுக்கேத்த மாதிரி காம்பினேஷன்ல தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த ஃப்ரீ அனலைசேஷன் சொன்னீங்க, அதுல வந்து உட்கார்றேன், நான் பேசுறது வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்களா? இல்ல பேச உங்களுக்கு சின்ன சின்ன டாஸ்க் கொடுப்பாங்க. தட் இஸ் ஃப்ரீ எவாலுவேஷன். அந்த ஃப்ரீ எவாலுவேஷன் நீங்க வரலாம், ₹1 கூட ஃபீஸ் பே பண்ண தேவையில்ல. அண்ட் ரெஸ்யூம் மட்டும் எடுத்துட்டு வந்து அட்டெண்ட் பண்ணலாம். ஒரு 2 hours. இதுல இந்த டாஸ்க் எல்லாம் கொடுப்பாங்க, மேக்ஸ் ஆன் த ஸ்பாட். இப்ப நமக்கு டெல் அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்னா எல்லாருமே சொல்லிடுவாங்க. கரெக்ட். அதுல அவர் கம்யூனிகேஷன்ல எப்படி இருக்காருன்னு நம்ம பார்க்க மாட்டோம். அப்ப அவர்கிட்ட ஆன் த ஸ்பாட்ல இப்ப எங்க இருந்து கிளம்பி வந்த, எந்த பஸ் பிடிச்ச, எப்படி நடந்து வந்த, இங்கிலீஷ்ல சொல்லு அப்படின்னும் போது அவரோட கம்யூனிகேஷன் பார்க்கலாம். ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட் ஜஸ்ட் லைக் தட் சொல்லுவாங்க. சோ அப்படி அவங்களோட கம்யூனிகேஷன் என்னன்றதை பார்க்க முடியும். இப்படிதான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ ஒரு ஃப்ரெஷரா ஒருத்தர் வராங்க, இல்ல ஆல்ரெடி வேற ஏதோ சென்டர்ல இருந்து வந்தா கூட, இல்ல வேற ஏதோ படிச்சிட்டு இருக்காங்க அவங்க வந்தா கூட, நீங்க இந்த டெஸ்டிங்லாம் வைப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரீ அனலைசேஷன் வைப்பீங்க, அதுக்கப்புறம் உனக்கு இது செட் ஆகும்பா, உனக்கு இது செட் ஆகும்பா சொல்வீங்க. அத ஸ்டூடண்ட்ஸ் ஏத்துப்பாங்களா, இல்ல எனக்கு இது வேண்டாம் எனக்கு அதான் வேணும் கேட்பாங்களா? அப்படி ஏத்துக்கல அக்செப்ட் பண்ணிக்கலாம்னா எதுனால நான் சஜஸ்ட் பண்ணிருக்கேன், தி ரீசன்ன்றதை நம்மளும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அது உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். ஓகே, ஏன்னா ஃப்ரெஷருக்கு ஒரு செட் ஆஃப் டெக்னாலஜிக்கு ஓப்பனிங்கே எடுக்கவே மாட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கும். ஒரு செட் ஆஃப் டெக்னாலஜிக்கு ஃப்ரெஷரை மட்டும் தான் எடுப்பாங்கன்னு இருக்கும். அப்ப அஸ் அ ஃப்ரெஷர் 2024 பாஸ்ட் அவுட் ஃப்ரெஷரை மட்டும் தான் எடுப்பாங்கன்னு ஒரு செட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குல்ல, அதுதான் படிக்கணும். அத நீங்க சொல்லி கொடுத்துருவீங்க. அவ்வளவுதான். அதாவது சின்ன ட்ரிக்ஸ் தாங்க. இத வந்து இப்படி திருப்புனா இந்த லைட் எரியும்ன்றத ஒரு மெக்கானிக் தெரியும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவங்க நீங்க இதுக்கெல்லாம் போனீங்கன்னா டக்கு டக்குன்னு வேலை எடுப்பாங்க, நீங்க ஜாப் வாங்கி கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். இது எவ்வளவு நாள் நாங்க இங்க படிக்கணும்? 3 months கோர்ஸ். மினிமம் ட்ரைனிங்கோட பீரியட் 3 months. ஃப்ரெஷருக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ்ல ஒரு ஃப்ரெஷருக்கு ஜாப் பிளேஸ்மெண்ட் பண்ண முடியலன்னா எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியால யாருனாலும் பண்ண முடியாது. நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். சூப்பர். இந்த ரீசன் ரொம்ப தலக்கணத்தெல்லாம் சொல்லவே இல்ல. மெயினா என்னன்னா, நம்ம எப்படி ஒர்க் பண்ண போறோம்னா, ஒரு ஃப்ரெஷர் வந்தாங்கன்னா அவருக்கு எந்த டெக்னாலஜி சூட்டபிளா இருக்கும்ன்றதை எவாலுவேட் பண்ணிட்டு ரெக்கமெண்ட் பண்றோம். அண்ட் ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து ட்ரைனிங் இருக்கும். பேசிக் HTML CSS ல இருந்து கம்ப்ளீட்டா ட்ரைனிங் இருக்கும். ஓகே, இப்ப ஒரே ஒரு டவுட் பிரதர், இப்ப ஐடி ஜாப்ல வர்க் பண்ணா தமிழ் மீடியம்ல படிச்சவங்க ஐடி ஜாப்ல வேலை செய்ய முடியாதுன்னு ஒரு மித் இருக்கு. ஆமா, அது உண்மையா? அப்படிலாம் கிடையாது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே ஒர்க் பண்ணுவாங்க, சூப்பரா டெவலப்பராவே ஒர்க் பண்ணுவாங்க. மோர் தென் 5 years 7 years எக்ஸ்பீரியன்ஸா இருந்தும் இங்கிலீஷ்ல எல்லாம் பெருசா பேசாமலே மேனேஜ் பண்ணிருப்பாங்க, டெக்கியா இருப்பாங்க. சோ இங்க ஃப்ரெஷருக்கு என்ன மெயினா 2024 பாஸ் அவுட் பார்க்கணும்னா, கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னிக்கல், இது 2 தான் ரேஷியோ. இந்த 2லயும் எதுல அதிகமா இருக்காங்களோ அதுல பெட்டரா ஸ்கோர் பண்ணிக்கலாம். சோ எக்ஸாம்பிள் ஒரு டெக்னிக்கல்ல 70-80% மேல போயிட்டாருன்னா, டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாருன்னா அவர் கம்யூனிகேஷன் தேவையில்ல. அவர் கம்யூனிகேஷன் தேவை, இத வச்சே அவர் மேனேஜ் பண்ணிரலாம். ஆனா கம்யூனிகேஷன் மட்டும் தான் வருது, நான் என்ன படிச்சாலும் எனக்கு இது வர மாட்டேங்குது அப்படிங்கறவங்க மேனேஜ் பண்ணலாம். அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ஓகே, உனக்கு எது தெரியுதோ அதை நாங்க சொல்லி தரோம். படிப்பே வரல, என்ன படின்றீங்களே, நீ என்னால ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அந்த மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளஸ் இருக்கும். அந்த பிளஸ் வச்சு உங்க ஹைலைட் பண்ணி நீங்க வேலை வாங்கி கொடுத்துருவீங்க. ஓகே, இப்ப 3 months கோர்ஸ் 6 months வரைக்கும் கூட நீங்க படிக்கலாம். நீங்க ஃபீஸ் ஸ்கெட்யூல் அதுவே தானா மாறுமா? 3 months படிச்சாலும் 6 months படிச்சாலும் பிளேஸ்மெண்ட் ஆகுற வரைக்கும் படிச்சாலும் அதே ஃபீஸ் தான். ஓகே, நான் ரொம்ப மக்கா இருக்கேன், 1 வருஷமா படிக்கிறேன் அப்படின்னா அதே ஃபீஸ் தான். அப்பதான் ஸ்டூடெண்டோட ஃப்ரெஷருக்கு பெரிய ஒரு ப்ராப்ளம் என்ன, நான் 3 months முடிச்சு 3rd வீக் வெட்னஸ்டே பிளேஸ் ஆயிருவேன்னு நினைச்சேன். ஆமா, மைண்ட் செட் பண்ணிடுவான். நான் ஒரு கம்பெனி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி நான் ஃபெயில் ஆயிட்டா அடுத்து நான் பிளேஸ் ஆக மாட்டேன்னு நினைச்சேன். சோ டிசப்பாயின்மெண்டே வேணாம், எனக்கு நான் பிளேஸ் ஆகிற வரைக்கும் நான் படிக்கணும், நான் ஒரு கம்பெனில ஜாயின் பண்ற வரைக்கும் நான் படிக்கணும். ஓகே, இதே மத்த சென்டர்ல போனீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துக்கும் நீங்க பேமெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும், இல்ல 3 months ஆயிடுச்சு நான் சொல்லி கொடுத்துட்டேன் நீ வெளில போ அப்படின்றாங்க. பட் இங்க யூனிக்ல அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, அது ஒரு பெரிய 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 பிளஸ். பேரண்ட்ஸ் யாராவது பாக்குறீங்க, பெரியவங்க யாராவது பாக்குறீங்கன்னா இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்புறம் அரையும் குறையுமா கத்திட்டு வெளியில போயிட்டு வேலை கிடைக்கல, அவ
போனா எதுவுமே நடக்கல, நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு தப்பான முடிவு எடுக்காதீங்க. கரெக்டான பிளேசஸ்க்கு கொண்டு வாங்க. இப்போ லேடிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 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 பர்டிகுலர் டைமிங்ஸ் வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. அதுல செட் ஆகலைன்னா என்ன பண்ணுவாங்க, உடனே கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க. இதுவே ஜென்ஸா இருந்தா என்னன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, அப்புறம் ஓலா, யூபர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா டிரைவரா போறதுன்னு சொல்லிட்டு ஒரு என்ஜினியரிங் படிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் செய்வாங்க. நான் டெய்லி ஓலா யூபர்ல போகும்போது ரொம்ப மனசு வலிக்கும், ஏன் என்ஜினியர் படிச்சுட்டு இதை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது தப்பான கைடன்ஸ். அவங்களுக்கு எப்படி கரெக்டான கைடன்ஸ் கொடுக்கலாம் ஜி? அதான் ஒரு ஃப்ரெஷர் இருக்கும் போதே என்ன டிசைட் பண்ணிடுவாங்கன்னா, எனக்கு ப்ரோக்ராம் வராது, நான் ஐடி ஜாபுக்கு சூட்டபிளே இல்ல, அவனே டிசைட் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம், ஸ்விக்கி ஜொமேட்டோல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் salary ஹையஸ்டா ஆஃப் கோர்ஸ் கரெக்ட். ஆமா, ஸ்விக்கி ஜொமேட்டோல பிபிஓல நிறைய ரொம்ப காலமாவே எனக்கு வந்துட்டு ஃப்ரெஷரா நான் இருக்கேன், நான் ஆல்ரெடி இங்கிலீஷ் சூப்பரா பேசுவேன், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கு, அதே மாதிரி ஐடி கம்பெனி தானே, அதே மாதிரி ஐடி கம்பெனி நல்ல சேலரி, இதை காட்டிலும் ஹையர் சேலரி கொடுக்குறாங்க, அண்ட் கேபே வீட்டுல வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. சோ ஐடி என்விரான்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்கு, அதே மாதிரி ஐடி கார்டு போட்டிருக்கேன், சோ இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணுவாங்க. பட் லேட்டரா அவங்க ரியலைஸ் பண்றது என்னன்னா, இது நான் டெக்னிக்கல், இது டெக்னிக்கல் இல்ல, growth இருக்காது, சேலரி growth இருக்காது, ரிப்பீட்டட் ஜாப் அதிகமா பண்றோம். அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ணி ஜாபுக்கு திரும்ப டெக்னிக்கல் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். சோ அப்ப ஃப்ரெஷரா இருக்க நம்ம ஒரு growth உள்ள ஒரு டெவலப்பர் ரோலுக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணணும். எந்த ரொம்ப சிம்பிள், ஒரு சப்ஜெக்ட், ஒரு ஜாப், ஒரு வேலைக்கு போறதுக்கு ரொம்ப கம்மியான டியூரேஷன்ல வித்தின் a வீக் நம்ம அந்த சப்ஜெக்ட படிக்கிறோம், ஈஸியா வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னா இன்னொருத்தர்னாலையும் அது முடியும். அப்ப எந்த சப்ஜெக்டா ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கிறோமோ அந்த சப்ஜெக்ட் இன்னொருத்தர்னால அதே பீரியட் பண்ணணும். சோ அப்ப நம்ம ஒரு கஷ்டமான சப்ஜெக்ட்னாலும் அதை படிக்க ட்ரை பண்ணணும். அப்ப இது வந்து காம்படிஷன் லெவல் கம்மியா இருக்கும், நம்ம ஸ்கோப் பண்றதுக்கு ஜாஸ்தியா இருக்கும். நல்ல டிகிரி படிச்சவங்க, எனி டிகிரி, அவங்க ஃப்ரெஷரா இருந்தாங்க அப்படின்னாலே டெவலப்பர் ரோல் ஐடி ஜாபுக்கு அதிகமான ஓப்பனிங். எப்பயுமே ஐடி ஜாப் வந்து ஐடி கம்பெனி ஃப்ரெஷருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். அப்படியே? ஆமா ஆமா, எப்பயுமே ஃப்ரெஷருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ். ஐடியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும், கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணா போதும், அவங்க நல்லா லாக்ஸ் கணக்குல சம்பாதிக்கலாம். தமிழ் மீடியம் எல்லாம் படிச்சா அதுல எல்லாம் போக முடியாதுன்ற ஒரு மித் இருக்கு. அந்த மித்தை பிரேக் பண்றது அது ஒரு பெரிய விஷயம் தான். இது எந்த இதுலயும் ஹானஸ்டா சொல்ல மாட்டாங்க, நம்ம ஹானஸ்டா சொல்லியிருக்கோம், அது ஒரு பெரிய விஷயம். சரி, லேடிஸ் இங்க வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்குமா, சேஃப்டியா இருக்குமா? இப்ப குக் வில்லேஜ்ல இருந்து எல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு எல்லாம் சேஃப்டியா இருக்குமா? 2009 இருந்து நம்ம கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க எப்பயுமே 80% மேல வர்றது கேர்ள்ஸ் தான். எப்பயுமே நம்ம பொண்ணுங்க தான் அதிகமா படிப்பாங்க. சோ இங்க நியர்பை ரொம்ப செக்யூரான ஹாஸ்டல் இருக்கு, அங்க நியர்பை ஸ்டே பண்ணி இங்க வந்து படிப்பாங்க. ஹாஸ்டல்ல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அங்க இருந்து இங்க வந்தாங்கன்னா எப்படி ஒரு 6-7 hours ஆபீஸ்ல உட்கார்ந்து பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம ட்ரைனிங்கோட ஸ்டைலே ஃபர்ஸ்ட் 3 months ஃப்ரெஷருக்கு ஒரு 2023 or else 2024 பாஸ்ட் அவுட் வந்தாங்க அப்படின்னா 3 months ஃபர்ஸ்ட் 3 months ட்ரைனிங் முடிச்சாங்க அப்படின்னா 4th மந்த்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு இன்டர்னா ஒர்க் பண்ணுவாங்க. சோ 3 months ட்ரைனிங், 3 months இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணாங்கன்னா கேரண்டியா இன்டர்னா போய் பிளேஸ் ஆவாங்க. இன்டர்னா போய் பிளேஸ் ஆவாங்க. வேலை எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டா ஆப்டிடியூட், லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் இருக்கும், ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். நம்ம யூனிக் டெக்னாலஜிஸ்ல இருந்து போகும்போது இந்த ரவுண்டே கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. ஆமா, டைரக்டா டெவலப்பர் ரோல் தான். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா போறது இந்த நேம் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ல தான் போய் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ஆட்ல வரும்ல, எத்தனை பேர் இதுல இருந்து வந்திருக்கீங்க, ஓகே யூ ஆர் செலக்டட்ன்ற மாதிரி இதுல செலக்ட் ஆயிடலாம் போல. ஜாவா படிச்சா ஜாவா டெவலப்பர், பைத்தான் படிச்சா பைத்தான் டெவலப்பர், அந்த அளவுக்கு நீங்க ட்ரெயின் ஆமா ட்ரெயின் பண்ணிடுவோம். அதனால தான் இந்த ரவுண்ட் இல்லாதனால அப்ப என்ன ரவுண்ட் இருக்கும், क्वेश्चन ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னிக்கல். சோ இன்டர்வியூ அபௌட் ஜாவா தான், ஒன்லி ஜாவா, பைத்தான், .NET அப்படிதான் இருக்கும், ஈஸியா இருக்கும். சோ அப்ப ஜாவா மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணா போதும். சூப்பர். ஒரு ஆப்டிடியூட்லயோ இல்ல மேத்ஸ்லயோ வீக்கா இருக்க ஸ்டூடெண்ட் சோ அங்க சக்சஸ் ஆக முடியாது, இங்க சக்சஸ் ஆயிடலாம். சரி, ஓகே. இப்போ இதுக்கான ஃபீஸ் ஸ்கெட்யூல் எவ்வளவு இருக்கும் ஜி? நீங்க 3 months 6 months கூட படிங்க, 1 year கூட படிங்கன்றீங்க. அப்ப ஃபீஸ் ஸ்கெட்யூல் நீங்க 1 lakh 2 lakh அப்படி வாங்கிடுவீங்களா? இல்ல 30,000 ஸ்காலர்ஷிப் அப்படினா 10-20,000 தான் உங்களுக்கு. என்ன ஸ்காலர்ஷிப் அது? ஸ்காலர்ஷிப் 12th ல 80%, குரூப் 1 குரூப் 2, சிங்கிள் பேரண்ட் எப்படி டெஃபினட் ஒரு போர் பேக்ரவுண்ட்ல இருப்பாங்கன்றது, அண்ட் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள், ஆர்ஃபனேஜ் பீப்புள், இந்த மாதிரி இருக்கிறது. இந்த 5 செட் ஆஃப்ல எது ஒண்ணு இருந்தாலும் பாதிக்கு பாதி ஃபீஸ் பே பண்ணா போதும். அப்படியே ஃபீஸ்ல பாதிக்கு பாதி பே பண்ணா போதும். சூப்பர், இது நல்லா இருக்கு. இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய சிங்கிள் மாம் பேரண்ட்ஸ் இருக்கீங்க, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்ப ஐடிக்கு போன உடனே 1 lakh salary வாங்கலான்ற ஒரு மித்தம் இருக்கு, நிஜமா பொய்யா? இல்ல, ஃப்ரெஷருக்கு ஜெனரலாவே ஓபனிங் 2024 பாஸ்ட் அவுட்க்கு
5 to 8 lakhs per annum salary per கிடைக்கும். annum 5 to 8 lakhs per annum ஈஸியா கிடைக்கும். ஓகே அதுவும் நம்ம இதுல இன்டர்னா போகும்போது டெஃபினட்டா கிடைக்கும் உங்களுக்கு. ஏன்னா நம்மளோட ட்ரைனிங் நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 months ட்ரைனிங், நெக்ஸ்ட் 3 months இன்டர்ன். ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமே இன்டர்னா ஒர்க் பண்ணும்போது ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண சொல்லிடுவோம். ரியல் டைம் ப்ராஜெக்ட் அந்த ஒர்க் என்விரான்மெண்டே கம்ப்ளீட்டா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். சூப்பர். சோ ரெண்டு விஷயம் அவங்களுக்கு, நம்மளோட ஐடி பார்க், ஒலிம்பியா டெக் பார்க்கா இருக்கட்டும், டைட்டில் பார்க்கா இருக்கட்டும், மெப்ஸ், இது எல்லாத்துலயுமே நமக்கு கிளைண்ட் ஆபீஸ் இருக்கு. ஓகே சோ கேண்டிடேட் ஒன்ஸ் 3 months ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். நம்பர் 1. சோ ப்ராஜெக்டோட பயமே போயிடும். 20 மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம் நம்ம கம்பெனிலேயே. இந்த இன்டர்வியூ சொல்லும் போது ஞாபகம் வருது. ஃபர்ஸ்ட் நான் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது வெளியில பாக்கிறதுக்கு மட்டும் தான் ஸ்டாண்டர்டா இருந்தது. கீழ எல்லாம் அப்படி ஷேக் ஆச்சு, எர்த்குவேக் வேற மாதிரி. இப்படி கை இப்படி எடுத்து வச்சுட்டு எடுத்தீங்கன்னா ஸ்வெட் ஆயிருக்கும். அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு 12th ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரீங்கன்னா கம்பல்சரி இருக்கும். அது இங்க கிடைக்காது. ஒரு 20 மார்க் இன்டர்வியூ ஒரு நல்ல டெவலப்பர் கிட்ட ஒரு ஐடி பார்க்ல போய் அட்டென்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு அதுக்கப்புறம் இன்டர்வியூ பயமே இருக்காது. அதுக்கப்புறம் ஜஸ்ட் லைக் தட் ஆஃப்லைன் இன்டர்வியூனால ஈஸியா போவாங்க பசங்க. ஓகே. இன்னொரு டவுட், ஆன்லைன்ல அட்டென்ட் பண்ண முடியுமா? இங்க வந்து சென்னையில டி நகர்ல வச்சிருக்கீங்க, நான் எங்கயோ இருக்கேன், ஆனா என்கிட்ட லேப்டாப் இருக்கு, நான் ஆன்லைன்ல பண்ணலாம்னா பண்ணலாம் தாராளமா. ட்ரைனிங் ஆன்லைன் ஆஃப்லைன் போத் அவைலபிள். அதுக்கு சேம் பேமெண்ட், சேம் ஃபீஸ் தான். ஓகே. இதுல ஆன்லைன்ல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப ஆன்லைன் ட்ரைனிங் ஒன்லி ஆன்லைன் இருக்கு இல்லையா? சோ ஆன்லைன் ட்ரைனிங் ஒன்ஸ் கோர்ஸ் முடிச்சா கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. நம்மது அப்படி கிடையாது. சோ ஃப்ரெஷர்ஸ்க்கு மெயினா 3 months ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறமும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் இல்ல அவங்களுக்கு இன்டர்னா கன்வெர்ட் பண்ணுவோம். ஓகே. சோ கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் காட்டில இன்டர்னோட சர்டிபிகேட் இன்னும் வேல்யூ அதிகம். ஓகே, வேல்யூ அதிகம். ஒன்னு. ரெண்டாவது, ஃபுல்லா ஆன்லைன்ல படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு ஆஃப்லைன்ல ஒன் டே வந்தா நல்லா இருக்கும்னு ஸ்டூடெண்ட் ஃபீல் பண்ணா ஆஃப்லைன்ல வந்து ட்ரைனிங் எடுக்கலாம். அப்படியா? டவுட் ஃபுல்லா கிளாரிஃபை பண்ணலாம்ல. எல்லாருக்குமே 1 to 1 ஃபேஸ் பண்ணும்போது இன்னும் கிளாரிட்டி இருக்கும். வர முடியாம 5 நாள் இருக்கலாம், ஒரு நாள் வர முடிஞ்சா வரலாம். இல்ல 3 மாசம் ட்ரைனிங் முடிச்சுட்டாங்க, 4th month ஒரு 1 week நான் ஃப்ரீயா இருக்கேன், வந்து ஆஃப்லைன்ல எடுத்துக்கலாம். சோ எப்படினாலும் ஃபிளெக்சிபிளா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஸ்டூடண்ட்ஸோட கம்ஃபர்டபிள் உங்களுக்கு. ஆமா. அந்த ஸ்டூடெண்ட்க்கு அல்டிமேட்டா ஒரு ஃப்ரெஷருக்கு ஜாவா மீன்ஸ் ஜாவா, பைத்தான் மீன்ஸ் பைத்தான், அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எண்ட் டு எண்ட் படிச்சு ஒர்க் பண்ண ஒரு நாலேஜ் கிடைச்சிரும் அவங்களுக்கு. ஓகே. அதாவது இத்தனை வருஷம் ஒரு 15 வருஷம் நம்ம படிக்க வச்சிருப்போம் இல்லைங்க, அது மெயினான ஒரு விஷயம் கிடையாது. இந்த ஒரு 3 மாசம் உங்க குழந்தைங்களுக்கோ உங்க தங்கச்சிக்கோ உங்க தம்பிக்கோ நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்களா, இந்த ட்ரைனிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு களிமண் எடுத்துட்டு வந்து அப்படியே வச்சாலும் அது ஒரு மோல்ட் ஆக்கி அதை ஒரு வேலை செய்ய வச்சுட்டு அதுல இருந்து நம்ம ஏர்ன் பண்ண போறோம். அதுதான் மெயினான ஒரு விஷயம். சோ இந்த 3 months கோர்ஸை எங்க படிக்க வைக்கணும், எப்படி படிக்க வைக்கணும், என்ன பண்ணணும், நீங்க ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்க, இங்க வந்துட்டீங்க, கம்யூனிகேஷன் தெரியாது, ஒரு கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரியாது, எதுவுமே தெரியாதுன்னு வந்தாலும் இவங்க அழகா மோல்ட் பண்ணி கரெக்டா கிரியேட் பண்ணி அனுப்புவீங்க. அதுதான் யூனிக் டெக்னாலஜிஸ்னோட யூனிக்கான ஒரு விஷயம். அதனாலதான் நம்ம ரிப்பீட்டடா போட்டிருக்கோம். ஏன்னா இதுல இருந்து நிறைய பேர் இங்க பிளேஸ்மெண்ட் ஆயிட்டே இருக்காங்க. நம்ம நிறைய வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல ஆல்ரெடி பிளேஸ் ஆனவங்க எல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, அதனோட லிங்க் கொடுக்குறேன், நீங்க வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. சார், இன்னும் அதை பத்தின வேற ஏதாவது டவுட்ஸ் கேட்டா நீங்க ஆன்லைன்ல இல்ல போன்ல நீங்க அதை கிளியர் கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். நன்றி, வணக்கம், பாய்.